எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு. சொல்றதெல்லாம் என்ன கண்ணு ஆச்சு? ஏன் கண்ணு இப்படி பண்ற? அதெல்லாம் கேட்காது. சொல்லு பேச்செல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. போயிட்டு வா, உன்னை பேசிக்கிறேன். வந்துடுறேன் பாட்டி. பூர்ணிமா, மாமா. சொட்டரை சுடி தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் மாமா. ஏற்காட்டில் குளிர் அதிகமாக இருக்கும், அங்கே வந்துட்டு அதை எடுத்துக்கல இதை எடுத்துக்கல மறந்துட்டேன்னு சொல்லினா அப்புறம் எனக்கு தெரியாது. சரியா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் மாமா. அப்பா நான் போயிட்டு வரேன். சரிப்பா. அப்பா வரேன்ப்பா, பாத்துக்கோங்க. பாய். டாடி, எனக்கு ஒரு டாக்டர் செட் வாங்கி கொடுக்குறீங்களா? எப்போ பார்த்தாலும் அதே பொம்மை தான் கேட்குற. ஏன் அப்படி? அந்த பொம்மையில் அப்படி என்னதான் இருக்கு? ஏன்னா நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்களா, நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். டாடி கண்டிப்பா வாங்கி கொடுப்பாரு. நீயும் அவ கூட சேர்ந்துட்டியா? சார் சொல்லுங்கள் சார். சார் நான் நேற்றே லீவ் சொல்லிட்டேங்க சார். பர்சனலாக ஃபேமிலியை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டுருக்கேன் சார், ரிலேட்டிவ் வீட்டுக்கு. சார் என்னங்க சார் திருப்பி திருப்பி ஒர்க்குன்னா? ஃபேமிலியில் ப்ராப்ளம் சார், தொடர்ந்து ஒர்க்கே பார்த்துட்ருக்கேன் சார். வர முடியாது சார், என்னால் கண்டிப்பாக வர முடியாது சார். சார் சார் நான் பேசுகிறேன் சார், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கால் பண்ணுறேங்க சார். என்னாச்சு மாமா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸ்லேருந்து ஜிஎம் சார் கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர சொல்லி ராவடி பண்ணிகிட்ருக்காருமா. ஒரு தம் போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். நீங்க எப்பதான் இதை விட போறீங்களோ எனக்கு தெரியல. என்ன பாப்பா, காசு வேணுமா? சாப்பிட ஏதாவது வேணுமா? வேற என்ன வேணும்? உங்க பொண்ணுக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன் அப்படி கேட்குற? உங்க பொண்ணுக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுங்க, ஆனா என்ன மாதிரி வறுமையை கொடுத்துறாதீங்க. அந்த தண்ணி பாட்டில் எடுமா. மாமா அங்க பாருங்க.
சிகரெட் டப்பா அப்படின்ட்டு எதுக்கு இந்த பாப்பா ஓடிச்சு? ஏ கையிலே, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா? யாரு கண்ணு நீ? என்ன பாட்டி சிகரெட் டப்பால அப்பான்னு பேர் எழுதி வச்சிருக்கு? அதெல்லாம் அப்படிதான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. என் பையன் இந்த சிகரெட்டை குடிச்சு குடிச்சுதான் செத்து போயிட்டான். அதனாலதான் அப்படி எழுதிக்கிட்டு இருக்கா அந்த புள்ள. என்ன பண்றது? ஏ பாட்டி, இந்த பொண்ணுக்கு அம்மா இல்லையா? அம்மா இருக்கிறாப்பா, காட்டு வேலைக்கு போயிருக்கா, கூலி வேலைக்கு. 6க்கு வருவா, 6:30க்கு வருவா. அவ வந்தாதான் எங்களுக்கு சோறு. இன்னைக்கு நீங்க என்ன பிச்சைக்காரியா நினைச்ச மாதிரி நாளைக்கு உங்க மகளை யாரும் நினைக்க கூடாது. உங்களை மாதிரி எனக்கு ஒரு அப்பா இருந்தனாலதான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி அனாதை மாதிரியும் பிச்சைக்காரி மாதிரியும் நின்னேன். இந்த நிலைமை உங்க பொண்ணுக்கு வரணுமா? இதை இன்னைக்கே விட்டுருங்க. இன்னைக்கு நீங்க என்ன பிச்சைக்காரியா நினைச்ச மாதிரி நாளைக்கு உங்க மகளை யாரும் நினைக்க கூடாது. உங்களை மாதிரி எனக்கு ஒரு அப்பா இருந்தனாலதான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி அனாதை மாதிரியும் பிச்சைக்காரி மாதிரியும் நின்னேன். இந்த நிலைமை உங்க பொண்ணுக்கு வரணுமா? இதை இன்னைக்கே விட்டுருங்க.